Hello guys, welcome back to my channel. So today very interesting topic தான். எல்லா அம்மாக்களுமே தன் குழந்தை வந்து வெள்ளையாக இருக்கணும், அழகா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கருவுற்றும் போதே அப்பையிலேருந்தே நம்ம வந்து நிறத்துக்கான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருப்போம். எதன் மூலியமாக கொடுத்துருப்போம்னா உணவு மூலிமா நம்ம கருவுற்றுக்கும் போது நல்லா ஃப்ரூட்ஸு குழந்தைக்கு தேவை எப்படி கலர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா விதமான செய்திகளை நம்ம கேட்டு அதெல்லாம் உட்கொண்டு வந்திருப்போம். அப்போது நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு குழந்தை பிறந்த பிறகும் நமக்கு அந்த கலர் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ பிறந்த குழந்தைய வந்து நம்ம எப்படி கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுவும் ஆரோக்கியமான முறையில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு தான் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா அம்மாக்களுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஆசையே தன் குழந்தை நல்லா அழகாக இருக்கணும், புஜிட்டிக்காக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த கலருங்கிறது இப்போ கொஞ்சம் முக்கியத்துவம் வந்திருக்கு. அப்போது நம்ம குழந்தைய வந்து பிறந்த பிறகு கலரை வந்து எப்படி வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுவும் வந்து எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம வந்து இப்போ பெரியவங்க வந்து நிறையா க்ரீம்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவான். குழந்தைக்குன்னா அது மாதிரி யூஸ் பண்ணிட்டா அது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்ஸ், அதனால் தாங்கிக்க முடியாது. அப்போது பிறந்த குழந்தைய நம்ம எப்படி கலர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு காமனாகவே மசாஜ் கொடுப்போம். அப்போ நம்ம சில ஆயில்கள்லாம் யூஸ் பண்ணி மசாஜ் கொடுப்போம். அது வந்து மசாஜ் கொடுக்கறது மூலம் குழந்தைக்கு ரத்த ஓட்டமானது ரொம்ப சீராக போகும். பிளட் ப்ரெஷர் நல்லா இருக்கிறதுனால அந்த கலர் தூண்டுதல் அதிகமாகும். அது வந்து எந்த எண்ணெயில் கொடுத்தா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னா ஆலிவ் ஆயில், பாதாம் எண்ணெய், இந்த 2 எண்ணெயில் நீங்கள் குழந்தைக்கு மசாஜ் கொடுக்கும்போது நம்ம குழந்தையோட ஸ்கின்னு தோல் வந்து ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில பேர் கேட்பீங்க இதனால் எங்களுக்கு கிடைக்காது, மேபி எங்களால் அது பண்ண முடியாதுன்னா நம்ம வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெயே நம்ம குழந்தையோட தோலை வந்து நல்லா ஈரப்பதமாக இருக்கும். அப்போது அந்த குழந்தைக்கு மசாஜ் கொடுக்க டெய்லி நீங்கள் ரொட்டீனாக கொடுத்துட்டு வரும்போது குழந்தையோட அந்த ஓப்பன் போர்ட்ஸ்னால் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பிளட் ப்ரெஷர் நல்லா போய் நம்ம குழந்தையோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது மசாஜ் கொடுக்கறது மூலயமா நிறைய பெனிஃபிட்ஸ். அடுத்தது நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணுற சோப். நம்ம குழந்தை பிறந்த பிறகு நம்ம எல்லாமே காமனாக இந்த வேர்ல்டுலேயே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பேபி சோப் தான் யூஸ் பண்ணுவோம். மேபி இந்த நம்ம வந்து குழந்தைக்கு வந்து இந்த சோப் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக நாம்ளே வீட்டில் தயாரிக்கலாம். என்னென்ன பொருள் அதில் சேர்க்கலான்னா சந்தனம், பெண் குழந்தையாக இருந்தால் மஞ்சள் சேர்த்துங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் மஞ்சளை தவிர்த்துருங்க, குங்குமம், பாசிப்பயிர், இந்த பொருட்கள்லாம் நல்லா மிக்சிலே கூட பவுடர் பண்ணி சலிச்சிக்கணும். நல்லா சாஃப்டான ஒரு பவுடராக எடுத்துக்கிட்டு இதை நல்லா குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கு மேலே நல்லா பால் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த பவுடர் என்ன நம்ம குழந்தைக்கு பண்ணோன்னா நம்ம குழந்தையோட தோல் பகுதியை வந்து மென்மையாக்கும், பளபளப்பாக்கும். ஏன்னா அந்த பாசிப்பயிறு அதில் கடலை மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து இந்த தோல் ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு ரொம்பவும் உதவிப்படும். சோப்போடு இது நல்லா அந்த அழுக்கு அந்த வாசம் தன்மையும் சந்தனம் சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைய குளிப்பாட்டும் போது நம்ம பெரியவங்கன்னா நல்லா சொல்லுவாங்க, ரொம்ப சூடாக தண்ணியை குளிப்பாட்டுவாங்க. அப்படியே சூடாக குளிப்பாட்டும் போது நம்மளோட குழந்தையோட ஸ்கின்னானது வந்து வறண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது சூடாக இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பான ஒரு தண்ணியில் நம்ம குழந்தைய வந்து குளிப்பாட்டினா அதோட தோல் வந்து ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு நிறைய உதவும். சூடாக ஊற்றும் போது தோல் வறண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைக்கு வந்து சூடாக தண்ணி ஊற்றுறத கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை வறட்சி அந்த தோலெல்லாம் மந்தமாக போகிறது. நெக்ஸ்ட்டு அந்த சோப்பு போட்டு ஊற்றுறத நீங்கள் தயவுசெய்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. சோப்பு வந்து நம்ம குழந்தையோட ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சர் பண்ணுறது வந்து அதில் நிறைய வந்து ரசாயன பொருட்கள் இருக்கிறதுனால நம்ம குழந்தை வந்து தோல் ரொம்ப சாஃப்ட். இப்போ நம்ம வந்து சோப் கெமிக்கல்ஸ்னால் யூஸ் பண்ணுறது வேறு, நம்ம குழந்தையோட தோல் வேறு. அப்போ அது சாஃப்டாக இருக்கும்போது நிறைய ரசாயனமாக
கலந்து நம்ம குழந்தைக்கு வந்து கலர் என்கேஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம குழந்தையோட தோலானது நிறைய தொற்றுக்கள் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இயற்கை முறையாக நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து வெளியில் இப்போ அவுட் சைடில் இது மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணோம். அப்போ இன்சைடில் நம்ம குழந்தைக்கு கொடுக்குற ஃபுட்டு இப்போ 6 மாதம் வரைக்கும் நம்ம தாய்ப்பாலை தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்க மாட்டோம். தண்ணி எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம குழந்தைக்கு தேவையான நீர்ச்சத்து உடம்புல கண்டிப்பாக இருக்கணும். உணவு கொடுக்குற முறையும் ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அந்த உணவு கொடுக்குறப்ப நிறைய பழ வகைகள், நிறைய பழங்களை வந்து நல்லா பாயில் பண்ணி மசிச்சு ஆப்பிள், ஆரஞ்சு, வாட்டவர் உங்களுக்கு எந்த பழம் வேணுமாலும் கொடுக்கலாம். இந்த பழம் தான் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஆப்பிள்லேருந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைக்கு வந்து 6 மாதம் அப்போ தான் தாய்ப்பால் இருந்து ஒரு திட உணவுன்னு கூட சொல்லலாம். திட உணவுனா மைல்டான திட உணவு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் டாக்டர் கன்சர்னோட பழத்தை எடுத்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் நம்ம குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம்ஸ் வந்து இந்த உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுங்க அவங்க சாப்பிட்றப்போ. அடுத்து வந்து குழந்தைய நல்லா மாய்ஸ்டராக நல்லா அதான் தோல் வந்து நல்லா சாஃப்டடாக வச்சுக்கணுன்னா நம்ம நிறையா இப்போ வந்து இந்த பேபி மாய்ஸ்சரைசேஷன் நிறையாவே கடையில் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எது இருக்கோ நீங்கள் டாக்டர் சஜஷனோடு கேட்டு அந்த மாய்ஸ்சரை நீங்கள் வந்து, ஏன்னா மாய்ஸ்சர் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, பட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா குவாலிட்டியாக குழந்தைங்க அதிகம் கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்புறம் மாய்ஸ்சரைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் மாய்ஸ்சரைசேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசேஷன் வாங்கினீங்கன்னா உங்கள் ஹேண்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அது வந்து அப்ளை பண்ணி அந்த க்ரீமானது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு க்ரீம்னால் போட்டால் அப்படி புண்ணுக்கு போடுற க்ரீம்னால் அப்படியே வெள்ளையாகவே படிஞ்சிடும். அது மாதிரி இருந்தால் நம்ம குழந்தையோட ஸ்கின்னு வந்து ஸ்பாயில் பண்ண நிறையா இருக்குது. மாய்ஸ்சரைசர்னால் அப்ளை பண்ணும் போது அப்படி ஜென்டிலாக வந்து உள்ளார அப்சர்வ் ஆகிடணும். அதுதான் வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஃபீட் பண்ணும்போது உதட்டில் அந்த பால்லாம் ஒட்டிக்கும். அப்போ அந்த பால் அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி லிப்பே வந்து பிளாக்காக போயிடும். அப்போ நம்ம அந்த பால் துடைக்கிறதுக்கு வந்து சாஃப்டான துணி ரொம்ப ஹார்டாக வச்சு அதை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தோம்னா அதுவே வந்து பேபிக்கு வந்து புண்ணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு காட்டன் துணி எடுத்து கிளாத் எடுத்து அழகாக மென்மையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. முக்கியமாக நம்ம குழந்தை கருத்துருன்னு சொல்லிட்டு சூரிய ஒளியிலே காட்டாமல் இருக்கிறதுனா ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த அதிகாலையில் காலையில் வர அந்த சூரியனோட ஒளி நம்ம குழந்தைக்கு வைட்டமின் டி கிடைக்கும். அப்போது நீங்கள் குழந்தைய வந்து பிளாக்காக கருத்துரும் சூரிய ஒளி பட்டா அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய ஒளி தான் உயிர் சக்தியோட ஆதாரமே. அப்படிங்கும் போது நம்ம குழந்தைக்கு அந்த ஒளியானது கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதோட கண் பார்வைக்கு அந்த சூரிய ஒளி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்னா ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தையோட கலரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து எப்போலேருந்து ஆரம்பிக்கணும்னா பிறந்த உடனே வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் வந்த உடனே இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 1 or 2 month போகட்டும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்னா போடுங்க. குழந்தையோட நிறம் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.